நம்ம சொன்ன மாதிரியே எல்லா ஈவெண்ட்ஸும் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது கைஸ். எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், உடனே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் குயினோட அனிமேஷன் கைஸ். எப்படி இருக்குது? பயங்கரமாக இருக்குது. நானும் நினச்சேன் அனிமேஷனை பார்த்து எதுவும் எடை போட முடியாது, இதை அட்டாக் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இருங்க. அப்படியே வா குங்க அடி போடு. அப்படி. ஓ மை காட், அடி குச்சி கிச்செல்லாம் பெருசாகுது கைஸ். அனிமேஷன் ஓகே பக்காவாக பண்ணியிருக்கிறானுங்க. பட் ஆனால் அடிமது எப்படி இருக்குன்னு தெரியலையே. ஓ மாட்டு கொம்பு ரவி வந்துட்டான் கைஸ். பிரின்ஸே களி போடுறா, அடி போடு. அவ்வளோதான் பாருங்கள், அடி கல்லுகள்லாம் பாறை கூடுறான் நம்ம தலைவன். மாட்டு கொம்பு ரவி. ரவினா கொக்கா. அடி நம்ம தாத்தா. ஐயோ தாத்தா தாத்தா தண்ணிக்குள்ள தவளை ரெண்டும் தண்ணிக்குள்ள சூ சூ மாதிரி போடு போடு போடு. அவ்வளோதான் பாரு. போடு. ராயல் சாம்பியன் அடி போடு. நெருப்பா கக்குறான் கைஸ். போட்டு அவ்வளோதான். நல்லா தான் இருக்குது. லைட்டாக பார்க்கலாம். ஓ மை காட். சீனரி கைஸ். சீனரி ஓகே, ஓரளவு பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன். ஏதோ தண்ணி கிண்ணியெல்லாம் விட்டுருக்குறானுங்க. அந்த சைடு ஒரு பில்டிங், இந்த சைடு ஒரு பில்டிங் கட்டி அது இது விட்டுருக்கானுங்க கைஸ். ஆமாம் சொல்ல மாட்டேன்ட்டேன் நான். நேற்று குயினுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் வருதுன்னு சொல்லியிருப்பேன். அந்த குயினுக்கு இல்லை கைஸ், கிங்குக்கு தான் வருது. இதோ இந்த எக்யூப்மெண்ட்டு தான், இந்த ஊழியில் இருக்குது பார்த்தீங்களா குதிரை, அந்த எக்யூப்மெண்ட்டு தான் கிங்குக்கு வரப்போகுது. அடுத்த அப்டேட் என்னென்னா, இது நீங்களே பார்த்துருப்பீங்க, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் விட்ருப்பாங்க. ஃபஸ்ட்டு மாதம் அந்த இது விட்ருப்பாங்க, ராயல் பாஸு. நெக்ஸ்ட்டு CWL வாரு. அதுக்கப்புறம் இந்த சேலஞ்சு தான் கைஸ். என்னன்னு இன்னும் அப்டேட் வரல. அப்டேட் வந்த வாட்டி சொல்கிறேன். அதுக்கப்புறம் மெடல் ஈவெண்ட் வரும். ஸ்டாரு 2x ஸ்டார் வருது கைஸ். 16-20 மறக்காமல் எல்லாருமே அதை அட்டன் பண்ணி டபுள் போனஸ் எடுத்து உங்கள் வில்லேஜை சீக்கிரமாக அப்கிரேட் பண்ண பாருங்கள். சூப்பர் ட்ரூப்ஸ் கூட பரவாயில்ல. சூப்பர் ட்ரூப்ஸு இப்போ 2500 டார்க் எலிக்சர் கொடுக்கணும். வெறும் 250 டார்க் எலிக்சர் கொடுத்தா போதும் கைஸ். அதுக்கப்புறம் கிளான் கேம்ஸு, அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் மார்க் வந்துட்டு லிங்க் வரும். லிங்க் வந்த வாட்டி, லீக்ஸ் வந்த வாட்டி நான் சொல்கிறேன் கைஸ். அது ஏதாவது பெரிய ஈவெண்ட்டாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் மேற்கொண்டு என்ன ஒரு ஈவெண்ட்னால், வேறு எந்த ஒரு ஈவெண்ட்டும் கிடையாது. இந்த மாதத்துக்கான கேலண்டர் இவ்வளோ தான் கைஸ். என்னென்ன சீஸ்னல் சேலஞ்சு, அது வந்துட்டு ராயல் பாஸ், கோல்டு பாஸ் அது. அதுக்கப்புறம் CWL அது இப்போ போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க கிளான்ஸில். அதுக்கப்புறம் சீஸ்னல் லெவல் லீடர் போர்டு, அது என்னன்னு தெரியல கைஸ். அது எதனா லீக்ஸ் வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது மெடல் ஈவெண்ட்ஸில் பழையசாக என்னென்ன ட்ரூப்ஸு ஸ்டார்டிங் வந்துட்டாங்களோ அந்த ட்ரூப்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வர போகிறாங்க கைஸ். 9லேருந்து 27 வரைக்கும் அது கேமில் இருக்கும், நீங்கள் விளையாடிக்கலாம். அதுக்கப்புறம் இது ஸ்டார் போனஸ், டபுள் போனஸ், அது உங்களுக்கே தெரியும். சூப்பர் ட்ரூப்ஸ் வெறும் 250 டார்க் எலிக்சருக்கு இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வழக்கம் போல் 29 வந்துட்டு அந்த இது அனிமேஷன் கைஸ். ராயல் சாம்பியனுக்கு அனிமேஷன் போடு போடு அடி. பரவாயில்ல கைஸ், நல்லா அடிக்கிறான் டமால் 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 டமால்னு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ராயல் சாம்பியனுக்கு ஸ்கின் அவ்வளோ ஒர்த்துன்னா கேட்டால் அவ்வளோலாம் ஒர்த்தெல்லாம் இல்லை கைஸ். எனக்கு பிடிக்கலப்பா. எனக்கு வருத்தம்ப்பா. எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம்ப்பா. ஏதோ குச்சை பிடிச்சி தேவிட்டு இருக்கான் கைஸ். ஆனால் ஸ்கின்னு பார்க்க பயங்கரமாக இருக்குது. ஆனால் அட்டாக்கிங் தான் கைஸ் நல்லாவே இல்லை. ஒரே வா கிங்கு வந்துட்டான் பாருங்க கைஸ். நம்ம மங்கி மாஸ்டர் போடு. ஏதோ மேகத்திலே வரான், வந்துட்டு அட்டேட்னு அடிக்கிறான். குச்சி கிச்செல்லாம் பெருசாகுது கைஸ். வெறியாக இருக்குது. அடி போடு 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 போடு. டெத்தான வாட்டி எப்படி இருக்கான் கிங்கு? எப்படி ராயல் சாம்பியன் குச்சை வச்சு ஊனிட்டு இருந்தான், கிங் எப்படி இருப்பான்? இருங்க கைஸ் பார்க்கலாம். கிங் எப்படி இருக்கான்? ஓ கிங்கை மந்திர கட்டு போட்டு விட்டாங்க கைஸ். கிங்கை சுற்றி ஏதோ கவுர் எடுத்து கட்டி விட்டானுங்க. கிராண்ட் வார்டன் ஏரில் இருக்கும்போது எப்படி இப்படி அடிக்கிறானா? அதுக்கப்புறம் என்ன சாகவே இல்லை. நான் சீக்கிரமாக செத்தானா கூட பரவாயில்ல. அவன் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டாச்சு போகலாம். இப்போ வரைக்கும் பார்த்ததில் எனக்கு பிடிச்சதுன்னா கிங்கு அட்டாக் ஸ்டைல் பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். கிராண்ட் வார்டனுக்கு அடி போடு. கிராண்ட் வார்டனை மட்டம் பண்ணிட்டான் கைஸ். தொங்கிட்டு இருக்கிறான் கைஸ் காற்றுலேயே. மற்றவனோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கீழே விழுந்து போயிட்டுருக்கு, அவன் மட்டும் ஹேர்லேயே தொங்கிட்டு இருக்கான். ஏய் போ
போடு ஏன்னா நோ போடணா வாக்கிங்லாம் எப்படி இருக்கான் நம்ம தலைமை? தில்லிவா கிராண்ட் வார்டனுக்கு ஸ்கின்னு நல்லா கொடுத்துருக்குறானுங்க. பட் ஆனால் அட்டாக் பண்ணால் ஒன்றும் இல்லை. என்ன கைஸ் பண்ணுறது? பின்னாடி கொஞ்சம் நைஸாக தான் கைஸ் இருக்கும். எப்போ பார்த்தாலையும் வந்து இதே டைமில் தான் ராவடி கட்டிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது? கீழே வந்துட்டு எழ முடியாமல் வந்துட்டுருக்குறாங்க கைஸ் கிராண்ட் வார்டனு. அடுத்தது நம்ம பிரின்ஸை பார்க்கலாம் கைஸ். கிராண்ட் வார்டன் தெளிவா நம்ம மாட்டு ரவி அடி பாருங்க கைஸ் எப்படி இருக்கான் களி. ஏதோ பாலன் மாதிரி அடி போடு. கதையை வச்சு அடிப்பான்னு பார்த்தா ஏதோ துப்பாக்கியில் வச்சு சுடுறான் கைஸ். ஆனால் என்ன கைஸ் இப்படி ஃபன் பண்ணி வச்சிருக்கானு எல்லாத்தையுமே. என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நல்லா இல்லை. அனிமேஷன்ஸ் வேணால் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஸ்கின்ஸ் அட்டாக் பண்ணுறதை பார்த்தா அவ்வளோ வருத்தம் இல்லை. இங்கே பாருங்க அந்த கதையை தூக்க முடியாமல் தூக்கிட்டு இருக்கான் மாட்டு ரவி. கேலி போட்டு கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா சிஓசி விளையாடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் அடுத்த வீடியோ பார்க்கலாம் கைஸ். பாய்.